நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர் இருளர் பழங்குடியின கிராமத்தில் ஓராண்டாக சாலை சீரமைக்கப்படாததால் மருத்துவ தேவைகளுக்கு கூட நகரத்திற்கு செல்ல முடியவில்லை என்று மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கோத்தகிரியிலிருந்து கடைக்கோடியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியின் மத்தியில் அமைந்துள்ளது கரிக்கையூர் பழங்குடியின கிராமம். இந்த கிராமத்தைச் சுற்றிலும் 500க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்கள் கல்வி, மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இப்பகுதிக்கு சாலை வசதி சரியாக இல்லாததால் மக்கள் தங்களின் மருத்துவ தேவைக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதால் செல்லும் வழியிலேயே கர்ப்பிணி பெண்கள் பலருக்கும் குழந்தை பிறந்துள்ளதாக கூறுகின்றனர். பலரை சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இறந்துள்ளனர். சமீபத்தில் மகேஸ்வரி என்ற 8 வயது சிறுமி 3 நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வருஷமா இந்த ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. பஸ்ஸு வந்தாலும் மேலேயே நிறுத்திக்கிறாங்க. அப்புறம் இங்கே வரும்போது நம்மளுக்கு நைட் டைமெல்லாம் ஆச்சுன்னா யானை தொந்தரவு இருக்குது, கரடி தொந்தரவு இருக்குது. ஆளுங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு போக்குவரத்து வசதி எதுவுமே கிடையாது. போன வாரத்தில் கூட இங்கே ஒரு குழந்தை காய்ச்சல்னால ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் இங்கே டெத் ஆகிப்போச்சு. எனவே கரிக்கையூர் பகுதியில் சாலையை சீரமைக்கவும் அதே பகுதியில் நிரந்தரமாக மருத்துவரை நியமிக்கவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக குன்னூரிலிருந்து கௌதம் பரமசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.